friends, welcome to Untitled Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லா ஊத்தி ஒரு 5 hours ஊற வெச்சுக்கோங்க. 5 hours நல்லா சுண்டல் ஊறி இருக்கு. இத நாம குக்கர் போட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம். வேக வைக்கும்போது கண்டிப்பா உப்பு போட மறந்துடாதீங்க. தண்ணி நல்லா ஃபுல்லா ஊத்திக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மூழ்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுண்டல் வேகிற போதே நம்ம வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு ஆட் பண்ணணும். அப்பதான் அந்த சுண்டல்ல உப்பு பிடிக்கும். இதை நம்ம குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு சுண்டல் நல்லா வெந்தோடனே 5 விசில் வரும். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் வச்சு சுண்டல் நல்லா வெந்து வந்துருக்கு. பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வணங்கணும்னு வேக வச்சிருக்க சுண்டல் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சுண்டல் போட்டோன்னே நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஆயிலில் நல்லா பரட்டிக்கணும். லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் போடணும். சுண்டல் நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டோன்னு ஒரு 5 minutes நல்லா பரட்டணும்னு ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஏன்னா 5 hours நம்ம ஊற வச்சங்காட்டி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்க உங்க வீட்டுல ஈவினிங் டைம் கூட செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ரொம்ப ஊட்டச்சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Untitled Kitchen.